பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிற்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஜீவ வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக விஷயங்களை நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், சில விஷயங்கள் மன்னிப்பை பெறாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு. பொதுவாகவே சொல்லுவார்கள், யாராவது இறந்து விட்டால் மகிமைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லுவாங்க. இறந்த பின்பு தான் மகிமை என்ற ஒரு காரியங்கள்லாம் கிடையாது. வாழும்போதே நம் மகிமையில் இருக்க வேண்டும். பூமியில் அக்கினி போட வந்தேன், அதை இப்பொழுது பற்றி பிடித்து எரிய வேண்டும் விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு நான் முழுகி வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொல்கிறார். இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் இஷ்டப்படி திங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறதை வேதத்து பிரகாரமாக நம்ம பார்க்க வேண்டும். பொதுவாகவே இங்கிலீஷ் பேசுகிறத நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் இருக்கும். பட்லர் இங்கிலீஷ்னு இருக்கும், ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற இங்கிலீஷ்னு இருக்கும். அதே போல் தான் பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனோடு பேசும்போது என்பது வேறு. இயேசு பாவிகளுக்காக, இயேசு பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தாவியானவர். பாவிகளோடு பரிசுத்தாவியானவர் பேச மாட்டார். பாவிகளோடு பரிசுத்தாவியானவர் இடைப்பட மாட்டார். பாவம் செய்கிற எந்த ஆத்மாவாக இருக்கட்டும், அக்கிரமம் செய்கிற எந்த ஆத்மாவாக இருக்கட்டும், அவனுடைய நாமத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எந்த ஆத்மாவாக இருக்கட்டும், அந்த ஆத்மாவோடு கொஞ்சி கொலாவி பரிசுத்தாவின்னு பேச மாட்டார். இயேசு மட்டும்தான் பாவிகளுக்காக இந்த பூமியில் வந்தவர். இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பாவிகளுடைய பாவத்தை கழுவதற்கு உதவி செய்யக்கூடியது. இயேசுவின் ரத்தம் எந்த மனுஷனுக்குள்ளே ஓடுகிறதோ, இயேசுவின் ரத்தம் எந்த மனுஷனுக்குள்ளே ஓடுகிறதோ அவர்களுக்குள்ளே தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கடந்து வரப்படும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக இயேசுவின் ரத்தம் அவர்களுக்குள்ளே சுத்திகரிக்கப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எப்படி வேணால் வாழ்வோம், எப்படி வேணால் இருப்போம். உடனே ஷந்தாலி ஷகரா பாக்கடி ஷபா பாக்கா தூரான்னு அந்நிய பாஷை பேசிட்டா உடனே நம்மளோட கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறார் என்பது நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். எனக்கு பிரியமானவர்களே, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதுதான் சொல்லப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில் பிசாசுடைய அதிகாரங்களை அழிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காரியம். அந்த இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே வரும்போது அந்த இரத்தத்தை மேற்கொண்டு காட்டி பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றப்பட ஆரம்பிக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஊழியத்திற்கு போகும்போதும் பார்த்துருக்கிறேன், ஊழியம் செய்கிற இடங்களையும் பார்த்துருக்கிறேன். தீர்க்க தரிசன வார்த்தைகளை சிலர் சொல்லும்போது கேவலப்படுத்துகிற காரியங்களையும் பார்த்துருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவிக்கு விரோதமாக செயல்படாதீர்கள். ஊழியம் செய்கிற உண்மையாக ஒத்தமாக ஓடுகினாலும் சரி, அவர்கள் உண்மையாக ஒத்தமாக ஓடவிட்டாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருக்காக உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி. ஒரே செகண்டில் என்னை மன்னிய ஆண்டவரே என்று சொல்லி முட்டி போட்டு ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது நாம் தகுதியாக தானே இதற்காக பாடுகள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நாம் தகுதியாக இருக்கும்போது தகுதியில் அவர் ஏன் இப்படி காயப்படுத்துகிறீர் என்று கேட்டு, ஆண்டவரே உமது வருகையில் அடிமை நிறுத்தலும் என்று சொன்ன உடனே இன்றைக்கு நடுவிடப்படுத்த சிலிருப்பா என்று கர்த்தர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால. அதனால் யாராக இருந்தாலும் திருந்திடுவாங்கங்க, நம்புங்க. அவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க திருந்த மாட்டாங்கலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். அவங்க மனமானதில் கர்த்தர் வச்சிருப்பார். இந்த பரிசுத்தாவியானவர் எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனை டைரெக்டாக கர்த்தருடைய அன்புக்கு நேராக நடத்தக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு அபிஷேகம் நிரப்பப்பட்ட ஒரு தகப்பன் அவர். இயேசு பாவத்துக்காக தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். பாவிகள் அதில் இருக்கக்கூடாது, அந்த பாவம் அவர்கள் தொடக்கூடாது என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அந்த சிலுவையில் ஜெயத்தை அவரால் முடிக்க முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் யாரும் பேசிடாதீங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசி இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறாமல் வாழாதீங்க. உங்களுக்கு மன்னிப்பு பெற்றுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், தேவைகள்லாம் சந்திக்கப்படும்.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு முன்பதாக நீங்கள் பல ஊழியக்காரிகளை, பல சபைகளை, பல குடும்பங்களை, விசுவாச பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை கேவலப்படுத்தியிருக்கலாம். நான் நிறைவாக இருக்கிறேன், அவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று உங்களுடைய உள்ளங்களில் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற நிறைவு அவர்களுக்குள்ளே குறைவாக இருக்கலாம். ஒருவேளை அவர்களுக்குள்ளே இருக்கிற நிறைவு நமக்கு குறைவாக இருந்தானங்க பண்ணுவீங்க. எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக மாத்திரம் தூஷணம் சொல்லாதீங்க. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது, அது இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நமக்கு மன்னிப்பை பெற வேண்டுமானால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லாதீங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.